மக்களை புண்படுத்தாதே, தடுக்காதே, 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 வழிபாட்டு முறையை தடுக்காதே, வழிபாட்டு முறையை தடுக்காதே, எங்கள் வழிபாட்டு முறையை தடுக்காதே, எங்கள் வழிபாட்டு முறையை தடுக்காதே, கைது செய், 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 மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், மதவெறியை தூண்டுவோர்களை கைது செய், மதவெறியை தூண்டுவோர்களை, மதவெறியை தூண்டுவோர்களை கைது செய், மதவெறியை தூண்டுவோர்களை கைது செய், 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 தேவாலயங்களை தாக்கியவர்களை கைது செய், தேவாலயங்களை தாக்கியவர்களை, தேவாலயங்களை தாக்கியவர்களை கைது செய், இடிக்காதே, 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 இடிக்க இடிக்காதே, இடிக்க இடிக்காதே, இடிக்க இடிக்காதே, இடிக்க இடிக்காதே, தேச ஒற்றுமையை இடிக்க இடிக்காதே, 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 மசூதிகளை இடிக்காதே, மசூதிகளை இடிக்காதே, குறைக்காதே, 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 காந்தியின் புகழை குறைக்காதே, காந்தியின் புகழை குறைக்காதே, காந்தியின் புகழை குறைக்காதே, காந்தியின் புகழை குறைக்காதே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தேச ஒற்றுமை ஆர்ப்பாட்டம், தேச ஒற்றுமை ஆர்ப்பாட்டம், சிலையா, 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 காந்தியை ரத்தம் சொட்ட சொட்ட கொலை செய்த கோட்சேவுக்கு, காந்தியை ரத்தம் சொட்ட சொட்ட கொலை செய்த கோட்சேவுக்கு, கொடுங்கோலன் கோட்சேவுக்கு சிலையா, கொடுங்கோலன் கோட்சேவுக்கு சிலையா, கேடு வெட்க கேடு, வெட்க கேடு, வெட்க கேடு, கோட்சேவுக்கு சிலை, கோட்சேவுக்கு சிலை, இந்த நாட்டுக்கே அவமானம், நாட்டுக்கே அவமானம், கொச்சைப்படுத்தாதே, 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 அன்னை தெரசா சேவையை, அன்னை தெரசா சேவையை, அன்னை தெரசா சேவையை, அன்னை தெரசா சேவையை, கொச்சைப்படுத்தாதே, 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 மதவரை தூண்டும் அமைச்சர்களை நீக்கு, 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 மதவரை தூண்டும் அமைச்சர்களை நீக்கு, தடை செய், தடை செய், மத தீவிரவாத குழுக்களை தடை செய், தடை செய், தடை செய், மத தீவிரவாத குழுக்களை தடை செய், புறக்கணிப்போம், 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 மதவாத சக்திகளை புறக்கணிப்போம், மதவாத சக்திகளை புறக்கணிப்போம். நாம் எல்லாம் பிரிப்பதற்காக வேண்டி உள்ளங்கை அளவு கூட்டம் இந்த மத சக்திகளை எதிர்க்கக்கூடிய நம்மை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் இந்தியாவை முன்னேற்ற தெரியாத இந்த நாசகார சதி கும்பல் சிறுபான்மையினர் மீது கை வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கி நாம எல்லாம் பிரித்தாள் என்ற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இங்கே நாம் எல்லாம் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து யாரும் எதிர்பார்க்காத அளவிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இது மிகப்பெரிய வெற்றி. இந்த அரசியலில் லாய்க்கில்லாதவர்கள், அரசியல் செய்ய தெரியாதவர்கள், நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல வக்கில்லாத துப்பில்லாதவர்கள் மதத்தால் மக்களை பிரித்துக் கொண்டு நாம துண்டாட பார்க்கின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சாதனை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இங்கே கண்ணுக்கு முன்னாடி மக்கள் வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தேசத்தினுடைய உறுதி
உறுதிமொழிக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ஜனநாயக நாட்டினுடைய மக்களாக மதங்களை தாண்டி இந்தியர்களாக மத சார்பற்றவர்களாக ஒற்றுமையுடன் கடந்த 67 ஆண்டுகளாக இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோமே, அந்த மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் புத்தர்களும் ஜைனர்களும் இந்திய குடிமக்கள் என்பதை மறுத்துவிட்டு மக்களிடையே பிளவை உண்டாக்குகின்ற சில இந்துத்துவ குழுக்கள் குளிர்காய நினைக்கின்றார்கள். அந்த நினைப்பை துடைத்தறிவதற்காகத்தான் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்திய மக்கள் நாங்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். நாடு புரிந்து விட்டது. இந்த பணத்தில் 55 கோடி பாகிஸ்தானுக்கு சேர வேண்டும், அதை கொடுத்து விடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்க தவறினால் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னார். RSSக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நேருஜினால அவங்க இந்த நாட்டில் வாழ வந்தாங்க. நேருஜி மட்டும் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் அன்றைக்கே RSS தடை செய்து இவர்களை தெரு தெருவாக அலைய விட்டு விரட்டி இருக்கலாம். இந்த இன்னும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதி என்னை மன்னித்து விடுங்கள், நான் வெளியே வந்து உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மன்னிப்பு வாங்கி வெளியே வந்து RSSக்கு இந்த சுதந்திர படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் எவ்வளவு சென்ற ஆண்டு ஏன் கார் வாபசி பண்ணல? சென்ற ஆண்டு அவங்க மதம் மாறல, எந்த தான் மதம் மாறினாங்களா? ஆகையினால நீங்க அதை பத்தி அதாவது காந்திஜியை கோட்சை கொன்னதை விட கொடுமையான செயல் மதர் தெரேசாவை கொச்சைப்படுத்தி பகவத் பேசினார். அவன் உயிரோடு இருந்த காந்தியை கொலை செய்தான். புனித அன்னை தெரேசாவை கேவலப்படுத்தி பேசினார். அதை விட கொடுமையானது. அன்னை தெரேசா அவர்கள் எனக்கு நவீன் சாலாவுடைய புத்தகத்தில் இருக்கிறது, அவர்கள் மதம் மாற்றுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்லி மீனாட்சி லேச்சிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா மீனாட்சி லேச்சிங்கிறது பிஜேபியினுடைய MP. ஆனால் நவீன் சாலா சொல்லியிருக்கிறாரு, அதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. நவீன் சாலா தான் புக்கு எழுதினவர், மதர் தெரேசாவுடைய பயோகிராஃபி எழுதினவர். நவீன் சாலா அவர்கள் புக்கு எழுதிய பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அம்மா எப்போவுமே மத மாற்றத்தில் தலையிட்டதில்லை, அவங்களை ஈடுபட்டதில்லைன்னு சொல்லிவிட்டு இந்த எழுதியிருக்கார் பாருங்க. மதர்ஸ் பயோகிராஃபர் மார்க்ஸ் லேக்கி சேஸ் ஷீ குண்ட் ஹவ் ரெட் ஹிஸ் புக். புத்தகத்தை படிக்காம போய் சொல்லியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322225. ஆபிரகாமின் பேரன் பிள்ளைகளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்று இந்தியாவிலே இந்த இரு பெரும் சமூகத்திற்கு இன்னல்களும் இடையூறுகளும் இடைஞ்சல்களும் இந்துத்துவ பயங்கரவாதிகளால் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த கவலையை இஸ்லாமிய மக்களுக்கல்ல, கிறிஸ்துவ மக்களுக்கல்ல, எங்கள் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்தியாவிலே வாழக்கூடிய 90 விழுக்காடு அல்லது
இந்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக, உற்றார் உறவினர்களாக இஸ்லாமியர்களோடும், கிறிஸ்தவர்களோடும், ஜெயின மக்களோடும், பௌத்த மக்களோடும், சீக்கிய மக்களோடும் இணைந்து பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த வாழ்க்கை முறையை சிதைப்பதற்காக இன்று RSS சங் பரிவார் அமைப்புகள் களமாடி கொண்டிருக்கிறார்களே, அந்த களத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்கின்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எம் ஆர்வீர் உறவுகளே, இந்தியா என்கின்ற இந்த மகத்தான தேசத்தை உருவாக்கிய சிற்பிகள் தன்னலம் கருதாமல் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன் இன்னுயிரை, தன் குடும்பங்களை, சொத்துக்களை தியாகம் செய்து பல ஆண்டுகள் சிறையினுடைய கொட்டடியிலே இருந்து இந்த இந்திய தேசத்தை விடுவிக்க வேண்டி அண்ணல் காந்தி குறித்து மகாகவி பாரதி சொன்னதை போன்று தான்முற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போன இந்த பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த காந்தி என்று அண்ணன் காந்தியை பார்த்து மகாகவி பாரதி சொன்னானே, அப்படி தாழ்வுற்று வறுமை மிஞ்சி கிடந்த இந்த தேசத்தை விடுவிக்க இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்கின்ற மத வேறுபாட்டோடு விடுதலைக்காக போராடவில்லை. இந்திய தேசத்தினுடைய விடுதலையை கருத்தரித்ததிலே மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனித உயிர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்து பெற்றத்தினுடைய இந்த தாய்த்திரு நாட்டின் இந்திய தேசத்தினுடைய விடுதலை சுதந்திரம் என்பது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்காக அல்லது. அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்வது இப்ப சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட இந்த தேசத்தினுடைய வலிமை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளாக சுமார் 200 நாடுகளுடைய அரசுகளாக இருக்கிற நாடுகளில் இந்தியாவுக்கு என்று ஒரு தனி பெருமை இருக்கிறது என்றால் அது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஒரு படுத்து கணிந்திருக்கிற ஒரு பசுமையான மரத்திலே பல வகையான பறவைகள் வந்து உண்டு அதிலே உறைவிடம் கட்டி மகிழ்வோடு வாழுகின்ற ஒரு தேசம்தான் இந்தியா என்கின்ற அந்த பன்முக தேசத்தினுடைய வடிவத்தை சிதைக்கின்ற வேலையை இப்பொழுது சில இந்துத்துவ அல்லது மதவாத அடிப்படை சக்திகள் இந்த மக்களை பிளவுபடுத்துவதற்கு சில தீய கருத்துக்களை பரப்பி இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்போம் என்று சொல்லுவது, அதே அண்ணல் எந்த காந்தி தன்னலம் கருதாமல் இவ்வளவு பெரிய இந்திய துறைக்கண்டத்திலே சாதி கிடந்து, மதம் கிடந்து, மொழி கிடந்து தேசம் முழுக்க பரவி சென்றிருக்கு பதவி கிடந்த மக்களை அணி சேர்த்து விடுதலைக்காக களமாடினாரோ, அந்த தேசத்தின் தந்தையை கொலை செய்த கோட்சேவிற்கு இந்தியாவிலே சிலை செய்து வைப்போம் என்கின்ற அளவிற்கு இந்தியாவிலே பக்கம் பக்கமாய் நாளிதழ்களிலே பிரசரிக்கின்ற அளவிற்கு இந்தியா அந்த புனிதமான மகாத்மாவை இழிவுபடுத்துகிற கொலை செய்த கொலைகாரன் கோட்சேவுக்கு சிலை வைக்க இயக்கம் நடத்துகிற அளவுக்கு இந்தியாவில் நிலைமை மோசமாகி வருகிறது. இன்றைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தை எண்ணி முதலில் நான் வேதனையுறுகிறேன். இன்றைக்கு அவருடைய அமைப்புகள், துணை அமைப்புகள், ஒன்று தமிழிலே சொல்வார்கள், மாடை கடித்து ஆட்டை கடித்து மனிதனை கடிப்பதை போல் எல்லோராலும் வணங்கக்கூடிய அன்னை தெரசாவை பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அந்த கொள்கையின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். இந்த நாட்டின் பெரும்பான்மை இந்துக்கள் தான். சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு இருக்கிற வரை இந்த காவி உடை சாமியார்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் இன்றைக்கு இந்து மக்களிடம் இருக்கிற நம்பிக்கை. டோலோ 650 வழியை குறைக்கும் என்கிற நம்பிக்கையை விட என் தாய்க்கு வேளாங்கண்ணியில் இருக்கிற அந்த சின்ன குப்பைக்குள் இருக்கிற அந்த தைலம் தான் என் வலியை போக்கும் என்று இந்துக்கள் நம்புகிற வரை என் குழந்தைக்கும் பேர குழந்தைக்கும் உடம்பு நலமில்லை என்றால் அண்ணா சமாதியில் இருக்கிற தர்காவிலே போய் மந்திரித்து வா என்று என் பாட்டி சொல்லுகிற வரை இந்த நாட்டிலே யாரும் சிறுபான்மை மக்களை தொட முடியாது என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்போ நமது இந்து பரிவார் சங் பரிவார் சகோதரர்களுக்கு நான் கொடுக்கின்ற ஒரு அழைப்புன்னு தான் சொல்லணும். என்ன அழைப்பு தெரியுங்களா? நாட்டு கொடியில் வந்து கையை வைக்கட்டுமே, அந்த அசோக சக்கரத்தை எடுக்கட்டுமே, வர சொல்லுங்க பார்க்கலாம்.
அசோக் சக்கரத்தை வந்து எடுக்கட்டுமே, அந்த 3 கலரை வந்து அவங்க எடுக்கட்டுமே, புதுசாக ஒரு 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 கொடியை நாட்டுக்கு கொண்டு வரட்டுமே, நாடு என்ன ஆகுதுப்பா. ஆகவே இறுதியிலே இப்படிப்பட்ட அவ்வப்பொழுது நம்மை அழைத்து நம்ம எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சங் பரிவார்களுக்கும் நம்முடைய நன்றியை பதிவு செய்து கொண்டு நான் முடியும். பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும். இந்த மண்ணிலே பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை மக்கள் நிம்மதியோடும் மானத்தோடும் மரியாதையோடும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். அதுதான் இந்திய நாட்டினுடைய நியதி. அந்த நியதிதான் கடந்த 60 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டு வந்ததாக நான் கருதுகிறேன். ஆனால் நண்பர்களே, அச்சத்தோடு வாழ்கிற ஒரு நிலை நோக்கி உருவாகி இருக்கிறார். என் தாய் திருநாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்கள், என் தாய் திருநாட்டுக்கு கல்வியை தந்தவர்கள், என் தாய் திருநாடு உலக அரங்கிலே உயர்ந்து நிற்பதற்கு உதிரத்தை தந்த இனம் இந்த சிறுபான்மை இனம். நாங்கள் யாருக்கும் அடிமையானது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இனி நடக்க போகின்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்காகவும் தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். அன்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களே, உங்களை நாங்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சிறுபடைத்தனமாக பேசுகின்ற சில இயக்கங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாமல் அமைச்சர்கள், இந்த நாட்டினுடைய மன்னர்கள், நீங்கள் எங்களுடைய பாதுகாவலர்கள், நாங்களும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் எங்களுக்கு எதிராக முழக்கம் செய்கின்ற, எங்கள் என்று சொன்னால் சிறுபான்மையினருக்காக பேசுகின்ற நான், எங்களுக்கு எதிராக முழக்கங்களோ எங்களுக்கு எதிராக இழிவை செய்கின்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், கைது செய்ய வேண்டும். நாங்கள் இந்தியர்கள் என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இருக்கின்ற நிறங்களிலே எல்லா மதமும் இருக்கிறது என்பதை நம்மை விட அதிகம் உணர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள். காவி இந்து என்று சொன்னால் வெள்ளை கிறிஸ்துவால், பச்சை இஸ்லாமியருக்கும் ஒதுக்கப்பட்டது. இடையிலே இருக்கிற அசோக சக்கரம் பௌத்தத்திற்காக என்று ஒதுக்கப்பட்டது. தத்துவங்கள் என்று பார்த்தால் இறைவனை அன்பு என்று சொன்னார், அன்பே இறைவன் என்று சொன்னார், அவர்தான் காந்திரி. சத்தியமும் அன்பும் பிரிக்கப்பட முடியாதவை என்பதை சாற்றிவிட்டு சென்றனர். அந்த கொடியின் கீழ்தான் இந்த நாடு ஆட்சிக்கு உட்பட வேண்டும். அந்த கொடி போற்றத்தக்கது என்பது சொல்லுவதற்கு இந்த தேசத்தின் அரசியல் சட்டம்தான் அச்சாணியாக இருக்க வேண்டும். எந்த மதத்தை சார்ந்தும் இந்த தேசம் இருக்கக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார், திட்டமிட்டு செயல்பட்டார்கள். நாங்கள் கிள்ளுக்கீரைகளாக எங்களை பிடுங்கி யாரும் போட்டுவிட முடியாது. இந்த நாட்டை விட்டு எங்களை யாரும் அப்புறப்படுத்த விட முடியாது, எங்களை விரட்ட முடியாது. நாங்கள் ஒருங்கிணைந்தோம் என்றால் உங்களை விரட்டி அடிப்போம் என்று மட்டும் இங்கே பதிவு செய்து தேச ஒற்றுமை காப்போம். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களாக இல்ல, மனிதர்களாக இருந்து, இந்தியர்களாக இருந்து தேச ஒற்றுமையை காப்போம். அதை எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஒருங்கிணைத்து வைப்பானாக என்று கூறி இந்திய நாட்டை எல்லாம் பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். விண்ணுலகமும் மண்ணுலகமும் சேர்ந்து புகழக்கூடிய அன்னை தெரசாவை குறை சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மனம் புத்தி ஏதோ கோலா இருக்கிறது. அதனாலே வைத்தியர்களை வைத்து பார்க்க வேண்டும், என்ன நிலைமையில என்ன ஸ்டேஜில் இருக்குது என்று தெரியவில்லை. அதனாலே அவரையும் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்படி அடிக்கடி பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒன்றை பேசுகிறார்கள், என்ன சொல்லுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனாலே இவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் பிதற்றுகிறது என்னவென்று அறியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையின் ஒற்றுமை என்பதுதான் இந்த நாட்டுடைய தாரக மந்திரம். ஆனால் கடந்த நூற்றாண்டு திட்டமாக பாசிச சக்திகளும் வகுப்புவாத சக்திகளும் இந்த மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார்.
சகோதர சகோதரிகளாக மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய இந்த இந்தியர்கள் தங்கள் மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து வேற்றுமையிலே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் இந்த பெருந்திரள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற முடியும் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிற பொழுது அது எப்படி எங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைநிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உரிமைகளை எல்லாருக்கும் கொடுக்கிற பொழுது இங்கே தலித் கிறிஸ்துவ மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் எதிரிகள் அல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் எதிரிகள் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதலில் தலித்துகளை தாக்குவார்கள், அப்பொழுது அதுக்கடுத்து இஸ்லாமியர்களை தாக்குவார்கள், அடுத்து கிறிஸ்தவர்களை தாக்குவார்கள். அப்படி இந்து மதம் எல்லாத்தையும் தாக்கிவிட்டு ஒற்றை கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள் மட்டும் அங்கே விட்டு வைக்கப்படுவார்கள். அடுத்து இந்த தேச ஒற்றுமையை இந்த மண்ணிலே விரும்பக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணை காலமெல்லாம் வார்த்தை சித்தங்களை பேசி அழகுகளை காட்டி நடிகைகளும் நடிகர்களும் இந்த நாட்டை ஆண்டவர்கள், திராவிட இயக்கத்துக்குள் புகுந்தவர்கள் ஏன் இந்த மேடைக்கு வரவில்லை? இந்த மேடையிலே தேச ஒற்றுமையை அவர்கள் விரும்பவில்லையா? இந்த நாட்டிலே எந்த முகத்தை கொண்டு இந்த தமிழ் கூறும் உலகிலே திராவிட இயக்கங்கள் ஓட்டு கேட்க வருவார்கள்? தைரியம் இருந்தால் வரட்டும். எனவே அன்புசால் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம், இங்கே யாருக்கும் விருப்பு வெறுப்பு கிடையாது. இங்கே என்னை சேர்த்திக் கொள்வார்களா, என்னை புறக்கணித்து விடுவார்களா என்று தலைவர்களை நீங்கள் அஞ்ச வேண்டாம். நாம் கூடிவிட்டால் திராவிட இயக்கங்கள் நமது காலிலே வந்து மண்டியிடுவார்கள். ஆகவே நாம் மதங்களை கடந்து நம்முடைய தேசத்தில் நான் ஒரு அங்கம் என்கின்ற, நான் ஒரு இந்தியன் என்கின்ற ஒரு உணர்வோடு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்தியர்களாகிய நாம் நம்முடைய தேசத்தின் ஒற்றுமை எந்த ஒரு சக்தியாலும் குலைக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் வந்திருக்கின்றோம். ஆழ்ந்த வேதனையோடு, வருத்தத்தோடு, கவலையோடு பேச வருகின்றது. ஒரு சுதந்திர நாட்டிலே சுதந்திரத்திற்கு மறுப்பு, மதசார்பற்ற நாட்டிலே மதங்களுக்கு மறுப்பு, வழிபாட்டு உரிமை பெற்ற நாட்டிலே வழிபாட்டுக்கு மறுப்பு என்ற கொடுமையான ஒரு நிலையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அமர்ந்திருப்பது இஸ்லாமியர்களின் கூட்டம் அல்ல, கிறிஸ்தவர்களின் கூட்டம் அல்ல,
இந்துக்களின் கூட்டம் அல்ல, இந்தியர்களுடைய கூட்டம். நாடு ஒன்றே, நாம் ஒன்றே என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கூட்டம். எல்லோரையும் ஆண்டவர் ஒன்றாக சேர்த்திருக்காரு பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பாக மதமாற்ற சட்டம் கொண்டு வந்த போது இதே இடத்துல தான் அடுத்த பகுதியில ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் இது மாதிரி கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி பேசிக் கொண்டிருந்த பொழுது எங்களோடு கூட தோல் கொடுத்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி வருகிற மதவெறி சக்திகளை எதிர்த்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் இங்கே ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் என்கிற வரலாற்று பதிவை இந்தியாவிலேயே இப்போது தமிழகம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மதவெறியை தூண்டுகிற விதத்தில், மத பிளவுகளை ஏற்படுத்துகிற விதத்தில், அண்ணன் தம்பிகளாக வாழுகிற மக்களை பிளவுபடுத்துகிற விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள். அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று நாம் கூடியிருக்கிறோம். இந்திய மக்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களுக்குள்ளும், இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களுக்குள்ளும், சிறுபான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்குள்ளும் பிளவுபடுத்துகின்ற பல வேலைகளை அரசியல் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கிறிஸ்தவர்கள் எந்தவித பிளவுபடாமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இஸ்லாமியர்கள் எந்த விதத்திலும் பிளவுபடாமல் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் நமக்கு மிஞ்சுவது வெறும் தாழ்வு என்பதை நாம் உணர வேண்டும்.